கோகிலா குழந்தை என் வீட்டுக்காரருக்கு பிறந்த குழந்தை. அதையே ஏன் குழந்தையா நினைச்சு அது திருத்தணிக்கு கூட்டிட்டு போய் மொட்டை அடிச்சு கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன். ரெண்டு பேரும் சோடாவை குடிச்சோம். காலி பாட்டில கடைக்காரங்கிட்ட குடுத்துட்டு கட்டாந்தரைய பார்த்தா அங்கேயும் காலியா இருக்கு. கை குழந்தைய காணு. ஐயோ, மரியாதையா கோகிலா அமிச்சிடு. எங்க இருக்கா? அவ வரமாட்டா. இந்த பார், வந்த வழியா திரும்பி போயிடு. அந்த வழி சரியில்லைன்னா வேற வழியா சுத்தி போயிடு. வீணா அடி வாங்காத. யாரு என்ன அடி? ஐயோ ஐயோ, மாதவனோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. எப்படியாவது 2 லட்சம் ரூபாய் புரட்டணும்னு இந்த நாடகத்துல என்ன நடிக்க சொன்னாங்க மீரா. என்ன விட்டுட்டு இன்னொருத்தையோட குடும்பம் நடத்துறீங்களே, இது நியாயமா? அது ஏன் இஷ்டம். முதல்ல நீ வெளில போ. எனக்கு 3 லட்சம் ரூபாய் நஷ்டம் கொடுத்தா உடனே போறேன். என்னடா 2 லட்சம் தான் கேட்க சொன்னோம், இவன் 3 லட்சம் ஏத்தி கேக்குறா. அப்ப அவ சம்பளம் 1,04,000 ரூபாயா? யோ, என்ன கதை இது? என்ன கதை இது? எவ்வளவு ஒருத்தி வீட்டுக்குள்ள வந்து ஓம் பொண்டாட்டி ஓம் குழந்தைன்றா, நீ என்னடானா செவுத்துல அடிச்ச சாணி மாதிரி சிரிச்சிட்டு நிக்கிற. தப்புதான் மீரா, என்ன மன்னிச்சிரு. இவ கேக்குற பணத்தை கொடுத்து அமிச்சிரு. விளையாடுறியா? எப்படா கொடுக்கறது 3 லட்சம் ரூபாய்? 3 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியலன்னா எங்க ஆளுங்களை கூட்டு வந்து கலெக்டா பண்ணுவேன். தெருவை கூட்டி மானத்தை வாங்குவேன். என்னையா ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவு கேளமா போயிருச்சா உங்களுக்கு? ஏங்க, அவ கேக்குற பணத்தை கொடுத்து அனுப்பிச்சுடுங்க. குழந்தை வேற இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாதுங்க. தாத்தா, இந்த ஏரியாவுல நம்ம அசிங்கப்படக்கூடாதுன்னா இவ கேக்குற பணத்தை நம்ம கொடுத்துருவோம். இத பாருமா, காலையில பேங்க் திறந்த உடனே உனக்கு பணத்தை கையில கொடுத்துறேன், போதுமா? அப்ப ராத்திரி பூரா நாங்களும் இங்கதான் இருப்போம். குழந்தைய தனியா விட்டு என்னால இருக்க முடியாது. என்னையா நீ அம்மா குழந்தை 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 என்ன உனக்கு பிறந்ததா? என் வீட்டுக்காரனுக்கு பிறந்தது. என்னையா பேசிட்டு? பரவாயில்ல மீரா, இவங்க இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலைல வாங்கிட்டு போட்டோம். நீங்க வாங்க தாத்தா. எப்படி என் நடிப்பு? ஏமா, குழந்தை எங்கம்மா? இங்க தூங்க வச்சிருக்கேன். அங்கயா? புச்சிக்கண்ணா வந்துட்டேன். மீரா, அனாவசியமா மனசு வருத்தப்பட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காத. காலையில அவன் கேட்ட பணத்தை கொடுத்துட்டு மாதவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவோம். தாத்தா, எனக்கு ஒரு யோசனை. என்ன? அவங்க 2 பேரும் இங்க தங்க விட்டுட்டு நாம 2 பேரும் வெளியே போயிடுவோங்கிறியா? இல்ல தாத்தா, என்ன இருந்தாலும் அது என் வீட்டுக்காரனுக்கும் அந்த கோகிலாவுக்கும் பிறந்த குழந்தை. மீரா, எனக்கே ஒரு குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தைய நான் எப்படியெல்லாம் வளர்த்திருப்பேன். அதுக்காக அந்த குழந்தைய நிலைமை வளர்க்கலாங்கிறியா? இதுக்கு நான் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன். இல்ல தாத்தா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆனதும் திருத்தணிக்கு எடுத்துட்டு போய் மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டு இருந்தேன். அதான் இல்லையே. கோகிலா குழந்தை என் வீட்டுக்காரருக்கு பிறந்த குழந்தை. அதையே ஏன் குழந்தையா நினைச்சு அது திருத்தணிக்கு கூட்டிட்டு போய் மொட்டை அடிச்சு கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன். என்ன வளர்ற? நாளை கத்தால பணத்தை கொடுத்த உடனே அவ போயிட போறா, கூடவே குழந்தை எடுத்துட்டு போயிட போறா. அப்புறம் எப்படி திருத்தணி மொட்டை இதெல்லாம்? தாத்தா, நாம பணம் கொடுத்தாதானே அவங்க கிளம்புவாங்க. அதுக்குள்ள நாம இப்பவே குழந்தை எடுத்துக்கிட்டு திருத்தணி கோயிலுக்கு போய் பிரார்த்தனை முடிச்சிட்டு கொண்டு வந்துருவோம். வந்த குழந்தையும் பணத்தையும் கொடுத்துருவோம். மீரா, நீ சொல்ற ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. முருகன் சன்னதியில போய் நின்னாதான் நடந்த தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் கிடைச்ச மாதிரி இருக்கும். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல முருகன் கோயிலுக்கு நிறைய பஸ் இருக்கும். வாங்க, இப்பவே கிளம்பலாம். வாங்க.
சாந்தி என்ன அடிக்காத ஐயோ யார் இந்த நேரத்துல? இருங்க இருங்க இதோ வந்துடுறேன். ஹலோ, என்னடா பணம் ரெடி ஆயிடுச்சடா மாதவா? இருப்பா, இப்பதான் பாதி கிணற தாண்டி இருக்கேன். அதுக்குள்ள அவசரப்பட்டா என்ன அர்த்தம்? சீக்கிரம்டா ஆபரேஷன் பண்றதுக்கு. வரும் வரும், வைங்க போன. மாதவா மாதவா என்னடா என்னடா எப்படா பணம் கிடைக்கும்? டேய், இப்பதான் அப்பா ஊர்ல இருந்து போன் பண்ணி பணம் எப்ப கிடைக்கும் பணம் எப்ப கிடைக்குன்னு கேட்டுட்டு இருந்தாரு. நீ நேர்ல இருந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கியே. தபார் 9 மணிக்கு பேங்க் திறக்கும், 10:10 கைக்கு வந்துரும். போதுமா? சரி சரி. இது என்ன கையில? பால் குழந்தைக்கு கடையில இருந்து. 4000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு? எப்ப சார் என் பணம் கிடைக்கும்? இருமா, அப்பா விஷயத்த முதல்ல முடிக்கிறேன், அதுக்கப்புறம் பணத்தை கொடுக்குறேன். ஓகேவா? ஹலோ ஹலோ பேசுறேன். சொல்லுப்பா. ஹலோ அம்மா வேஷம். சொல்லு சாந்தி. இதோ பாருங்க சார், இனிமேல் நல்லா அம்மா, இருக்க. அண்ணி, நீ எப்படி இருக்க? அக்கா, கொஞ்ச நேரத்துல பணம் ஆண்டி கிடைக்கும். எல்லாம் நினைக்க குழந்தை நல்லா இருக்கா? Only அவன்கிட்ட heels பேசு. தான். நானே உனக்கு phone ஆமா, பண்றேன். தேவைப்பட்டா ஏன் phone இந்த மாதிரி பண்ணுங்க. விடுறீங்க? ஓகே, இல்லைன்னா phone-அ வச்சிருங்க. என்னது? கேட்டியா? அப்பா என்ன நல்லா பாத்துக்கறாருன்னு சொல்றான். திறக்கணும்ல. நடிக்க மாட்டேன்னு உன்னை சொல்றேன். தேடவே மாட்டான். அண்ணி என்கிட்டயே வேஷம் இருப்பான். நடிக்க நீ மாட்டேன். மெதுவா வா. அட மெதுவா மெதுவா ஏன் மெதுவா. சார் டார்ச்சர் பண்றீங்க? புரியுதா? phone-அ வைங்க சார். புச்சு கண்ணா வந்துட்டேன், அப்பா வந்துட்டேன். ஜுஜு ஜுஜு புச்சு குட்டி. பாப்பா எங்கடா? டேய் கண்ணா எங்கடா இருக்க? ஐயோ குழந்தைய காணாம. மிஸ்டர் மாதவன், பணத்தை வாங்கின விடனே மீரா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேனே. ஏன்னா அப்பதான் அடுத்து எனக்கு நடிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருந்தா ரெக்கமெண்டேஷன் பண்ணுவா. அறிவு இருக்கா உனக்கு? காரியத்தை கெடுக்காத. தபர், நீ நடிக்கதான் இங்க வந்திருக்கங்கிற விஷயம் தெரிஞ்சா எனக்கு கொன்னே போட்டுருவா. துட்ட வாங்கினியா ஓடியான் இருக்கணும். மாதவா மாதவா டேய் என் குழந்தைய காணாமடா, என் குழந்தைய காணாமடா. ஐயோ எங்க போறானே தெரியல. ஐயோ இப்ப என்ன பண்றது? டேய், ஒருவேளை நைட் படுத்துட்டு இருக்கும்போது கட்டில இருந்து இறங்கி நடந்து போயிருக்குமோ? டேய் அறிவுல உனக்கு ஒரு வயசு குழந்தை எப்படிடா நடக்கும்? ஐயோ இப்ப என்ன பண்றது? டேய் ஒன்னு பண்ணுவோமா? நம்ம 2 பேருமா சேர்ந்து எல்லாத்தையும் தேடி பாப்போமா? வா குழந்தை கிடைச்சாதானே பணம் கிடைக்கும். பேபி பேபி வாடா. இருடா. எங்க போய் பேபி பேபி. ஐயோ இங்க இல்லையே. தம்பி பாப்பா போய் தேடுறது. பாப்பா பாப்பா. ஏய் மாதவா அங்க பாரா லெட்டர். ஒண்ணு கவலைப்படாதீங்க, குழந்தை என்கிட்ட தான் இருக்கு. அவன் எங்கடா? கோகிலா குழந்தையோட வீட்டுக்கு வந்தது எனக்கு கோபம் வந்தது. ஆனா அது உங்க குழந்தை, உங்க வாரிசுன்னு தெரிஞ்ச உடனே குழந்தைய பார்த்தா பாவமா இருந்தது. டேய், மீராக்கு இலகுன மனசுடா. மேல படிடா. எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது திருத்தணி கொண்டு போய் மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். ஐயோ அந்த பிரார்த்தனை நிறைவேற்றுறதுக்காக குழந்தை, நானு, தாத்தா இப்ப திருத்தணி போயிட்டு இருக்கோம். ஐயோ திருத்தணிக்கா? ஆமாண்டா, திருத்தணி முருகன் தான் எங்க குலதெய்வம். இப்படி ஒண்ணு கொன்றுவேன். உன் குலதெய்வம் கோயிலுக்கு ஏன் குழந்தைய கொண்டு போனீங்க? சரி மேல படிங்க. படிக்கிறேன். குழந்தைக்கு மொட்டை அடிச்சு பூமி பெருமாளுங்கிற எங்க பெரிய தாத்தாவோட பேரை வைக்க போறேன். கடவுளே கடவுளே, எவன் விட்டு குழந்தைக்கு எவன்டா பேர் வைக்கிறது? சாயங்காலத்துக்குள்ள வந்துருவேன். வந்த உடனே பணத்தை கொடுத்துறேன். இப்படிக்கு மீரா. படுபாவி, என் பொண்டாட்டி திருச்சில என்ன கொண்டு போட்டுவாடா. அரச மரத்தை சுத்தி ஆலமரம் சுத்தி தொங்குற மரத்துல எல்லாம் தொட்டி கட்டி பிறந்த குழந்தைடா. ஏங்க எனக்கு செட்டில் பண்ண வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணிட்டா நான் போயிருவேன்ல. ஏமா பணமே கைக்கு வருமா வராதங்கிற குழப்பத்துல இருக்கும். நீ வேற பணம் 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 பணம்ங்கற. ஐயோ என்னடா? ஐயோ டேய், குழந்தை தலையில கமர் கட் சைஸ்ல ஒரு கட்டி இருக்குடா. கத்தி பட்டா செப்டிக் ஆயிரும். டேய், அது திருத்தணி போறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? டேய் அவங்க திருத்தணி போவாங்க, நான் என்ன ஜோசியமா பார்த்தேன். டேய் பாடா, திருத்தணி போய் மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சலாம். வாங்க வாங்க. என்னங்க 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 நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? குழந்தைய காணா? ஐயோ வாய முடியா. எப்ப நீ வீட்டுக்குள்ள வந்தியா அப்ப இருந்து எனக்கு ஒரே பிரச்சனை தான். டேய் மதவா என்னடா அது? தாத்தா மீரா மொட்டை அடிக்க கொண்டு போன குழந்தை எங்க? கூட்டமா
இருந்துச்சுன்னு வரிசையில உட்கார வச்சுட்டு நீங்க மட்டும் வந்துட்டீங்களா? குழந்தை எடுத்துக்கிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு போனேன். சின்ன குழந்தைய அந்த கும்மிருட்டுல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கொண்டு போனதே தப்பு. அறிவு கட்டவனே, பெத்தவளே சும்மா இருக்கா, நீ ஏன்டா குதிக்கிற? யாரு பெத்தவன்? நீங்க சும்மா இருங்க, நீங்க சொல்லுங்க. ரொம்ப தாகமா இருக்குன்னு குழந்தைய கீழே படுக்க போட்டு 2 பேரும் சோடாவை குடிச்சான். காலி பாட்டில கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு கட்டாந்தரைய பார்த்தா அங்கேயும் காலியா இருக்கு. கை குழந்தைய காணு. ஐயோ ஐயோ, இந்த குழந்தை நான் எங்க போய் தேடுவேன்? இந்த தாத்தாவுக்கு அவ்வளவு பெரிய தோல் இருக்கேன், பக்கத்துக்கு 2-4 குழந்தைங்க தூங்கலாமே. அப்புறம் இருக்க தரையில விடணும். டேய், நீ முதல்ல வெளில போடா. மாதவன் கோகிலாவுமே பேசாம இருக்காங்க, நீ என்ன ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ற? மாதவா, இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்குள்ள தூங்கிட்டே. ஐயோ, இருங்க, நானும் வர்றேன். தாத்தா கோகிலா நம்ம ட்ரூப்பை விட்டு போனதுனால இப்ப ப்ரோக்ராம்ல கேன்சல் ஆயிட்டு இருக்கு. அதனால பட்டுக்கோட்டை பங்கஜத்தை கமிட் பண்ணிடலாமா? அவளுக்கு டயலாகே வராதியா, சொதப்பிடுவா. கொரட்டூர் கோகிலா ரேஞ்சுக்கு வரவே மாட்டா. அப்புறம் வேற யார் இருக்கா? வேற வேற யாருமே இல்லையேப்பா. ஏய், எங்கடா கோகிலா? என்ன எங்க கிட்ட கேக்குறீங்க? ஏய், உங்க டிராமால தானே நடிச்சிட்டு இருந்தா. எங்கேயாவது வெளியூர் அனுப்பிச்சிட்டே இல்லை வித்துட்டீங்களா? அவன் எங்க டிராமா விட்டுட்டு ஓடிட்டா. நாங்களே வேற ஆள் தேடிட்டு இருக்கோம். நீங்க ஒன்னும் அக்கறை இல்லாம இருக்கலாம்டா. நான் அவளை கட்டிக்கு போற முறமாமன். எனக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும், இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்ன மிரட்டுறியா? அன்னைக்கு ரிஹர்சல் நடக்கும்போது எவனோ 2 பேர் வந்தாங்க. கோகிலா எங்க கிட்ட கோவிச்சுக்கிட்டு அவங்க கூட போயிட்டா. யாரா அவங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒருத்தன் சிவப்பா இருந்தான், கருப்பு கண்ணாடி போட்டிருந்தான். இன்னொருத்தன் கண்ணாடியை போல கருப்பா இருந்தான். எந்த ஏரியா அவனுங்க? நீயே போய் தேடி பாரு. அவன் மட்டும் கிடைக்கல, திருப்பி வந்து 2 பேர் தீர்த்து கட்டிடுவேன். நல்ல வேலை முன்னாடியே சொல்லிட்ட. நீ வரும்போது நாங்க இருக்க மாட்டோம்ல. இன்னும் பேர் கூட வைக்கிறா. தம்பி, ஏய் ஐயா, குழந்தை சும்மா இருக்க. என் முறமாமன் கண்ணாயிரும். இவனுக்கு நான் டிராமால நடிக்கிறதே பிடிக்காதே. இவன் கண்ணுல பட்டா கண்டிப்பா இழுத்துட்டு போயிடுவானே. என்னங்க, அதோ ஒரு ஆள் வர்றான் பாருங்க. அவன் தான் என் முறமாமன். அதனால என்ன, நீ பாட்டுக்கு வாயே. இல்லீங்க, நான் நடிக்கிறது தெரிஞ்சா கொன்னுடுவாரு. இது வரைக்கும் நீ எப்பமா நடிச்சிருக்க? அவன் ஒரு முட்டா பையன். நீ அவனை விடு. நீ மாதவன் வீட்டுல வந்து நடிக்கிறத நாங்க 2 பேரும் அவன்கிட்ட சொல்ல மாட்டோம், புரியுதா? ஐயோ, அது இல்லங்க. பொதுவாவே நான் டிராமால நடிக்கிறது அவருக்கு பிடிக்காது. என்னை அடிச்சு இழுத்துக்கிட்டு போறதுக்கு தான் அவர் தேடிக்கிட்டு வர்றாரு. என்ன மீறி உன்னை அவன் அடிச்சிருவானா? நீங்க போய் அவரை எப்படியாவது சமாளிங்க. நாங்க 2 பேரும் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். மாதவா, நாங்க மெயின் ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என் குழந்தைகள் சத்தம் கேக்குது. வாமா, சீக்கிரம் வாமா. யோ, யார தேடுற? என் முறை பொண்ணு கோகிலா இந்த பக்கமா தான் வந்தா. அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவ இப்ப வரமாட்டா. யார் நீ? அவளுக்கு 4000 ரூபாய் கொடுத்து நடிக்க கூட்டு போயிட்டேன். ஓ, நீ தான் அந்த டிராமா நடத்துறாளா? ரெகுலரா நடத்துறது இல்ல, ஜஸ்ட் ஒன் டே. அதுவும் இல்லாம ½ an hour தான். மரியாதையா கோகிலா அமிச்சிடு. எங்க இருக்கா? அவ வரமாட்டா. இந்த பார், வந்த வழியா திரும்பி போயிடு. அந்த வழி சரியில்லைன்னா வேற வழியா சுத்தி போயிடு. வீணா அடி வாங்காத. யார் என்ன அடி? ஐயோ ஐயோ, டேய் டேய், இரியா இரியா. ஐயோ டேய், எப்பலியா? ஐயோ அம்மா, ஐயோ ஜாக்கிரதை. என்னடா, வாடா போய் தேடுவோம். ஐயோ குழந்தை, நல்ல வேலை இல்ல. அம்மா, குழந்தை பிறந்தப்பவே பிள்ளை இருக்கிற இடம் தெரியாம இருப்பான்னு ஜோசியக்காரன் சொன்னான். இப்ப எங்க இருக்கானே தெரியாம போச்சே. தம்பி, குழந்தை குழந்தை இல்லையா? போமா போமா.
என் அவசரம் புரியாம பார்த்தா நெரிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பேன். ஒதுக்கு. ஐயா ஏமா ஐயா ஐயோ ஐயோ யாருப்பா இது? ஏங்க யாருங்க உங்களை அடிச்சு மரத்துல கட்டி போடுது? தெரியலம்மா, யாரோ ஒருத்தன் என்ன இப்படி அடிச்சு போட்டு கட்டி போட்டு போயிட்டம்மா. ஏன் ஏதாவது கடன் வாங்குனீங்களா? என்ன ஏதுன்னு விவரம் சொல்ற நிலைமையில நான் இப்ப இல்லம்மா. என்ன ஒரு ஆட்டோல ஏத்தி என் வீட்டுக்கு அமுச்சு விட்டுருங்கம்மா, உங்களுக்கு புண்ணியமா போவோம். வாங்க உங்களை ஆட்டோல கொண்டு போய் நானே வீட்டுல விடுறேன். வாங்க. இந்த கட்டாவத்தோட லூசா தான் இருக்குது. ஐயோ, போற வழியில ஒரு சோடா வாங்கி கொடுக்குறியா? வாங்கி தரேன் வாங்க. நீ யாருமா இவ்வளவு தூரம் இறங்கி வந்து எனக்கு உதவி செய்யறியே? உதவி செய்யறதுக்கு யாரா இருந்தா என்ன? வாங்க உங்களை வீட்டுல கொண்டு போய் விடுறேன். ஐயோ, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆகி புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கணும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வாங்க. ஐயா ஐயம்மா, மெதுவா மெதுவா. ஐயா ஐயம்மா, ஐயா போற வழியில ஒரு சோடா வாங்கி கொடுக்குறியா? சரி வாங்க. மெதுவா மெதுவா. ஐயம்மா, இந்தப்பா. ஐயா பார்த்து மெதுவா வாங்க. ஐயா ஏங்க யாருங்க வீட்டுல? யாரு? ஏங்க என்னங்க ஆச்சு? மீரா, இது உன் வீடா? அப்ப இவரு என் வீட்டுக்காரரு. இவரை யாரோ அடிச்சு மரத்துல கட்டி போட்டிருந்தாங்க. யாரு எவரு விசாரிச்சு கூட்டிட்டு வந்தேன். அடி பாவி, உலகம் ஃபுல்லா எங்க சுத்தினாலும் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களாவே இருக்காங்களே. ஏங்க யாருங்க அடிச்சாங்க? எங்க போய் என்ன திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்தீங்க? மீரா, இது வரைக்கும் அடிச்சவங்க எல்லாரும் விவரம் சொல்லிட்டு அடிக்கிறாங்க, உன்னையும் சேர்த்துதான். மீரா மீரா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போய் சுத்தி சுத்தி தேடினேன். அதே சைஸ்ல 4 குழந்தைங்களை பிச்சைக்காரங்க அள்ளிட்டு போயிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்கம்மா. ஐயோ, இப்ப நான் அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? எவனுக்கு? எவனுக்கோ ஊரா விட்டு குழந்தை எடுத்துட்டு போய் திருத்தணி கொண்டு போய் மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லி இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே, இப்ப நான் அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அவன் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவான்? மீரா, மாதவனுக்கு தரையில அடி பலமா பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் மீரா? குழந்தை அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. எப்படி சொல்றது? என் வீட்டுக்காரருக்கு கோகிலான்னு ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு. அதுக்கு ஒரு குழந்தையே இருக்கு. அந்த குழந்தைக்கு மொட்டை அடிக்க திருத்தணிக்கு எடுத்துட்டு போனோம். ஆனா அது கோயம்பேடுல தொலைஞ்சு போச்சுமா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எப்பேற்பட்ட பொண்டாட்டி கிடைச்சிருக்கா உனக்கு? யார் கூடயோ பிறந்த குழந்தைய மொட்டடிக்க கூட்டிட்டு போனாலே இவ தியாகத்தின் திருவுருவம், பெண் குலத்தின் பொன் விளக்கு. வாய மூடுமா, இவளுக்கு எது தேவையில்லாத வேலை? தெருவில் எத்தனையோ பசங்க விளையாண்டுட்டு இருக்கு, அதுல ஒன்னு எடுத்துட்டு போக வேண்டியதானே? எது குறிப்பா இந்த குழந்தை எடுத்துட்டு போனோம்? சி, உங்ககிட்ட பேசுறதுக்கு உடஞ்ச செவத்தோட பேசியிருக்கலாம். மீரா, இதெல்லாம் பார்க்கும்போது என் வீட்டுக்காரர் எவ்வளோ மேலு. என் குழந்தைய ஒரு நிமிஷம் கீழே விட மாட்டாரு. எங்கடா இருக்க? ஏய் ஐயா, என் ஃப்ரெண்டு அப்படித்தான் எனக்காக இறங்கி வந்தான், இப்ப எக்க தப்பா மாட்டிக்கிட்டான். மீரா, ஒரு ஐடியா. சாந்தி கிட்ட ஒரு குழந்தை இருக்கு, அதை கொண்டு வந்து மாதவனோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து இதான் குழந்தைன்னு சொல்லிடலாம். யோ கிழவா, முகத்தை பார்த்தா அடையாளம் தெரியும்ல. மீரா, நான் சரின்னு சொன்னாலும் என் வீட்டுக்காரர் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். ஏற்கனவே குடும்பமான சந்தி சிரிச்சு கிடக்கு. இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்தா பேப்பரா நாரிடும். என் வீட்டுக்காரர்கிட்ட கேக்குறேன், அவரு புது புது ஐடியாலாம் கொடுப்பாரு. என்னங்க நீங்க எங்க இங்க? என்ன நீ அவனை போய் என்னங்கங்கற? அவர்தான் என் வீட்டுக்காரு. ஐயோ, ஏங்க நீங்க எங்க அப்படி அலறீங்க? மாதவா, இவதான் என் பொண்டாட்டி. ஐயோ, என்னது எல்லாரும் சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த வாயை மூடுறி. ஏய், என்ன சொன்ன? அவ மாதவனோட செகண்ட் வைஃப். அவளே வாடி போடிங்கற. நான் ஒண்ணு மாதவனோட செகண்ட் வைஃப் இல்ல. இத பாருமா, கோவத்துல அப்படி எல்லாம் சொல்லாத. நீ தான் ஏற்கனவே கல்யாண சர்டிபிகேட்ல கொண்டு வந்தீல்ல. அத்தனையும் பொய். நீ சும்மா இரியா. மாதவனோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எப்படியாவது 2 லட்சம் ரூபாய் புரட்டணும்னு இந்த நாடகத்துல என்ன நடிக்க சொன்னாங்க மீரா. அப்ப அந்த குழந்தை அது இந்த கோபாலோட காணாம போனது நம்ம குழந்தையா? ஏன் அப்படி பண்ண? சொல்லு, ஏன் அப்படி
எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்னையாச்சு? என் வீட்டுக்காரரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இது கேனத்தனமா நடந்துக்குமே தவிர கேவலமா நடந்துக்க மாட்டாரு. இதுக்கு இவ்வளவு தைரியம் கிடையாது. இது என்ன ஏமாத்துறதுக்கு திட்டம் போட்டுச்சு, நான் அதை ஏமாத்துறதுக்கு திட்டம் போட்டேன். அப்ப ஏன் குழந்தை எங்க? மீரா மீரா கொண்டு வந்து கொடுத்த குழந்தை என்கிட்ட பத்திரமா இருக்கு. பத்திரமா இருக்குன்னு சொல்ற, வெறும் கையோட வந்திருக்க? ஏதோ சினிமா ஷூட்டிங்ல கிளைமேக்ஸ்க்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டாங்க, அனுப்பியிருக்கேன். ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் தரேனாங்க. கிளைமேக்ஸ் ஷூட்டிங்கா? ஐயோ, வில்லன் ஹீரோட்ட குழந்தைய தூக்கி போடுவான், ஹீரோ ஹீரோயின்ட்ட தூக்கி போடுவான், பிஞ்சு குழந்தை நஞ்சு பீஸ் பீஸ் ஆயிடுமே. இப்ப வந்து கத்தி என்ன பிரயோஜனம்? பொண்டாட்டிய ஏமாத்துறதுக்கு ஃப்ரெண்டோட சேர்ந்து இப்படி எல்லாம் பண்ணுனா இந்த கதிதான். ஷூட்டிங் எங்க? பல்லாவரம் பாறைக்கு நடுவுல. டைமிங் மிஸ் ஆனா தலையில அடிபடுமே. சாந்தி வா. ஐயோ எங்க எங்க இது? ஐயோ ஐயோ, எங்க இந்த மனுஷனை காணோம்? கால எந்திரி எந்திரி. இனிமே இந்த பொண்டாட்டியை ஏமாத்துற பொசகட்ட புத்திய இன்னையோட விட்டுரு. மீரா மேடம், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. எனக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்கன்னா நானும் நல்லபடியா போயிட்டு வரேன். இந்த பர்மா, இந்த நடிக்கிறது தப்பு இல்ல, இனிமே நல்ல விஷயத்துக்காக நடி. சரி மாமா அங்கிள். ஹலோ, கோகிலா தான் பேசுறேன். என்னது, 3 குழந்தைகளுக்கு அம்மாவா நடிக்கணுமா? யோ, ஒரு குழந்தைக்கு அம்மாவா நடிக்க வந்த இடத்துலயே சிக்கி சீரழிஞ்சு வரவன் போறவன் கிட்ட எல்லாம் வாங்கப்பட்டு சில்லறைய எண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த லட்சணத்துல மறுபடியும் 3 குழந்தைகளுக்கு அம்மாவா? இனிமேல் நோ ரீல் டிராமா, ஒன்லி ஸ்டேஜ் டிராமா தான். போன வையா. வரேன் மேடம், வரேன் சார். பாத்தீங்களா, ஒளிவு மறைவு இல்லாம வாழ்றதுதான் நல்ல புருஷன் பொண்டாட்டிக்கு அழகு. அப்படி இல்லைன்னா புருஷனை ஏமாத்தா பொண்டாட்டியும் பொண்டாட்டியை ஏமாத்தா புருஷனும் மாத்தி மாத்தி திட்டம் போட்டு குடும்பத்துல பெரிய பெரிய குழப்பம் எல்லாம் வந்துருங்க. வாழ்க்கைங்கிறது ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி. அதுல ஒரு மாடு சண்டித்தனம் பண்ணா கூட வண்டியே கொடை சாஞ்சிரும். என்ன நான் சொல்றது சரியா?